வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். பஞ்சாயத்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால நிறைய விதமான காம்ப்ரமைஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நேர்மையான முறையில் இப்போ ஆட்கள் எடுக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம் வந்துருச்சுல்ல, அதனால் ரொம்ப நேர்மையாக எடுப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல, ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். அதுக்கும் நான் லிங்க் போட்டாலும் நான் இந்த வீடியோவில் காட்டிடுவேன், ஓகேங்களா? இந்த இடத்துல தான் போய் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு நான் லிங்க் காட்டிடுவேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ மேபி அதை டைப் பண்ணியோ அந்த லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு டேட் முடிஞ்சிருக்கும், ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட்டில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு மாவட்டமாக செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா இதுவுமே நான் ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ஏன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவித்தாலும் சரி, ஸ்கீம்ஸ் அப்டேட் அறிவித்தாலும் சரி, எல்லா விதமான தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே சேரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, இது நாங்கள் ரூரல் டிபார்ட்மெண்ட் வருது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுவும் பஞ்சாயத்து வேலைவாய்ப்பு மாதிரியே தான். இது யூனியன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. நெக்ஸ்ட் பஞ்சாயத்துலேயுமே நிறைய விதமான ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஒரு வேலைவாய்ப்பானது 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான், அதாவது அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கணும். இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், டிசி, ஃபைனலாக முடிச்சிருப்பீங்களா? 12th முடிச்சா தான் 12th டிசி வைக்கணும். காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா காலேஜ் டிசி வைக்கணும், ஓகேங்களா? அதுக்கு தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிசி கேட்குறது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுடைய 10th 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மார்க் ஷீட்டு, என்ன கடைசியாக முடிச்சிங்களோ அதுக்கு உண்டான டிசி, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையுமே இணைச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த வில்லேஜில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் விஏ கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இதை வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு. இதை வாங்கி A4 ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு ஸ்டாம்ப்பு 18 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டணும். நீங்கள் ₹1 ஸ்டாம்ப் போட்டினாலும் சரி, ₹10 ஸ்டாம்ப் போட்டினாலும் சரி. ₹10 ஸ்டாம்புன்னா ₹10 ஸ்டாம்புக்கு ஒட்டிட்டு மறுபடியும் ₹8 ஸ்டாம்ப் ஒன்று வாங்கி ஒட்டணும். மொத்தம் 18 ரூபாய்க்கு ஸ்டாம்பு மட்டுமே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன மாவட்டம்னா எல்லா மாவட்டத்துக்குமே டோட்டலாக எல்லா மாவட்டத்துக்குமே அறிவிச்சிருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, அரசாங்கத்துலேருந்து அறிவிப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கோசரம் இந்த அறிவிப்புகளை உங்களுக்கு கொடுக்குறோம், ஓகேங்களா? ஓகே, என்னென்ன மாவட்டங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மேலே காட்டியிருக்கோம்ல, இதுதான் லிங்க்கு. இந்த லிங்க்கை நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா இந்த போர்ட்டலுக்குள்ளே வருவீங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த இதை போட்டுட்டு இங்கே சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வரும். இந்த போர்ட்டலில் சொல்லியிருக்காங்க அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை,
திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். ஓகேங்களா, இந்த மாவட்டத்தில் எல்லாத்துலேயுமே வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குது. தயவுசெய்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்றாற்போல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு டேட்டு கன்ஃபார்மில் இருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு டேட்டு முடிஞ்சிருக்கும். அதை நீங்கள் பார்த்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போங்க. இதில் உள்ளே போனோன்னே இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும். இதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணணும். அதுக்கு வந்து சைஸை நீங்கள் திருப்பணும். ஓகேங்களா, ஃபோனை இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னு இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணி தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்திருக்கு, இதை கட் பண்ணிடுங்க. மறுபடி இதை வந்தீங்கன்னா இந்த 3 கோடை கிளிக் பண்ணி இதில் வந்து அறிவிப்புகளில் ஆட்கள் சேர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் வந்துடும். பாருங்கள், 24/11 அந்த டேட்டோடு இது வந்து முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வரும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதில் வந்து என்னென்ன வைக்கணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.